श्रीमन्नूतनरङ्गनाहरित्रारब्धात्मविद्यालयम् श्रीमन्नूतनलक्ष्मणहरित्रार्थं प्राप्ततुर्याश्रमम् श्रीवासेन्द्रकटाक्षतन्त्रसुधा लक्ष्यात्मयोगाङ्क्षितम् श्रीमन्नूतनवागदीशयमिनं भक्त्याश्रयामो गुरुम् नव्यवागीशयोगीन्द्रहयास्य पदसेविनम् ब्रह्मतन्त्रस्वतन्त्रार्यं भजामस्वात्मसम्पदम् वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रियन्तसारमनवज्य गुणं बुधाक्रियम् नारायणास्य मुनिर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथेति शेखरमाश्रयामः श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि சீரொன்னதோப்புள் திருவேங்கடமுடையான் பாரொன்னச்சொன்ன பழமொழியில் ஊரொன்னுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேர கோமளம் வாழ்வு. எல்லாருக்கும் அடியனுடைய பிரணாமங்கள். நாமும் சில்லறை ரகசியத்துல உபகார சங்கிரகம் அப்படின்ற ஒரு ரகசியத்தை பார்க்க இருக்கோம். ஏற்கனவே இந்த சில்லறை ரகசியம் காலக்ஷேபம் ரொம்ப நாளாவே நடந்துட்டு இருக்கு. குரு பரம்பராசாரத்துல ஆரம்பிச்சு தொடங்கிட்டு இந்த சில்லறை ரகசியம் காலக்ஷேபம். ஏதோ அடியனுடைய கர்மா என்னால தொடர்ந்து இந்த பிரதான சதகம் வரைக்கும் தொடர்ச்சியா ஆச்சு. பிரதான சதகத்துக்கு அப்புறம் இந்த உபகார சங்கிரகத்தை அடியன் இது 3வது முறை ஆரம்பிக்கிறேன். ஏற்கனவே ஒரு முறை கிரமமா ஆச்சு. அதுல முதல் பாசுரத்தோடு நின்னுது. அடுத்தது கொஞ்ச நாள் கேப் விட்டு 2வது வாட்டி ஆரம்பிச்சேன். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாததுனால அப்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் போச்சு. முதல் மங்கள ஸ்லோகத்துல இருந்து அதுக்கப்புறம் பூர்வோபகார பரம்பராதிகாரத்துல கொஞ்சம் விஷயங்களை அடியன் விஞ்ஞாபித்தேன். அதன் பிறகு சில கஷ்டங்கள், மறுபடியும் அம்மாவுடைய உடம்பு சரியில்லாத காரணத்தினால அது அப்படியே நின்னுது. ரொம்ப நாளாவே அடியன் இடத்துல கேட்டுட்டு இருக்கா, இந்த கிளாஸ் எல்லாம் பாதியில நிக்கிறது அப்படின்னு. அடியனுக்கும் ஒரு ஆசை, ஒரு செட்டு முடிச்சுட்டா மறுபடியும் புதுசா ஆரம்பிக்கிறான் கேட்கிற வாழ்க்கை அப்படின்றது ஒரு எண்ணம். சம்பிரதாய சுரக்ஷா தான் நம்மளுடைய வேலை. அதனால நம்மளால எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு பண்றோம். அடியனுடைய பிராரப்த கர்மாக்கள் பல தடங்கல்கள் வருது. அதுக்கு ஏத்தா போல என்னென்ன பண்ண முடியுமோ அத பிராயசித்தங்களை பண்ணிட்டு எம்பெருமான ஆச்சாரியன் அனுகிரகத்தின் மூலமாக மறுபடியும் இந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறேன். அனுசூத்தமா போகணும்ன்றது அடியனுடைய ஆசை. பெரியவாள்லாம் இருக்கா, அவளுடைய ஆசீர்வாதத்தோட மறுபடியும் இந்த சில்லறை ரகசியம், வேதாந்த தீபம், கீதா பாஷ்யம் இதெல்லாம் மறுபடியும் ஆரம்பிக்கலாம். கீதா பாஷ்யத்துல 9வது அத்தியாயத்துல இருந்து ஆரம்பிக்கணும். 8 அத்தியாயங்கள் ஆயிருக்கு. அதே மாதிரி வேதாந்த தீபம் ஒரு பாதம் ஆயிருக்கு. முதல் அத்தியாயம் முதல் பாதம் ஆயிருக்கு. சர்வத்திர பிரசித்த அதிகாரத்துல இருந்து ஆரம்பிக்கணும். பார்க்கலாம், யதா சௌகரியம் ஆரம்பிக்கலாம். பெரியவாள் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். உபகார சங்கிரகா அப்படின்னு இந்த ரகசியத்தினுடைய பேர். உபகாரஸ்ய சங்கிரகா அல்லது உபகாரானாம் சங்கிரகா. பெருமாள் நமக்கு பண்ணக்கூடிய உபகாரங்கள் எல்லாத்தையும் சேர்த்து உபகாரங்களாக சமர்ப்பிக்கணும். அந்த உபகாரங்களுடைய சங்கிரகம், பெருமாள் பண்ற உபகாரங்களை எப்பவும் ஸ்மரிச்சுட்டே இருக்கணும். அதுக்கு பிரத்யுபகாரம் பண்ண முடியாது. அப்பா அம்மா பண்ற உபகாரங்களுக்கு பிரத்யுபகாரம் பண்ண முடியாது.
குரு பண்ணக்கூடிய உபகாரங்களுக்கு பிரத்யுபகாரம் பண்ண முடியாது. எம்பெருமான் பண்ற உபகாரங்களுக்கு பிரத்யுபகாரம் பண்ண முடியாது. அதனால என்ன பண்றோம், உபகாரங்களாக சமர்ப்பிக்கிறோம். என்னென்ன பண்றோமோ அதை எல்லாத்தையுமே எம்பெருமான் ஒவ்வொரு சேத்தனர்களுக்கும் அனாதிகாலமாக மோட்ச உபாயத்துல அனுஷ்டிக்கிறதுல ஆரம்பிச்சு பரமபதம் வரைக்கும், பரமபதத்துல நாம நித்தியமா பண்ணக்கூடியதான உபகாரங்கள் வரைக்கும் எத்தனையோ உபகாரங்கள் நமக்காக அவர் பண்ணிட்டுதான் இருக்கார். எத்தனையோ உபகாரங்கள். அந்த உபகாரங்கள் எல்லாத்தையும் நாம எல்லாத்தையும் ஸ்மரணம் பண்றது அப்படின்றதும் கஷ்டமா இருக்கும். என்னென்ன உபகாரங்கள் எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த உபகாரங்கள் எல்லாத்தையும் நாம ஒண்ணு ஒன்னாக சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாக காண்பிக்கின்றார். இந்த உபகார சங்கிரகத்தை சுவாமி தேசிகன் 3 அதிகாரங்களாக பிரித்து காண்பிக்கிறார். பூர்வோபகார பரம்பராதிகாரம், சாதனாதிகாரம், நிர்யாணாதிகாரம் அப்படின்னு 3 அதிகாரங்களாக பிரித்திருக்கிறார் சுவாமி தேசிகன். பூர்வோபகார பரம்பராதிகாரத்துல பரமஹிதம் சொல்லப்படுறது. பரமஹிதம்னா என்ன? நமக்கு அளவுக்கு அதிகமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு விஷயம் இங்கே பரமஹிதம் அப்படின்னு சொல்லப்படுறது. என்னென்ன உபகாரங்கள் பரமஹிதத்தில் அவர் பண்றார் அப்படின்னா, எதையெல்லாம் நாம் பரமஹிதமாக எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அப்படின்னா, எம்பெருமான் இந்த ஜீவனுக்கு அனாதிகாலமாக பண்ணக்கூடியதான 4 அடிப்படையான உபகாரங்கள். ஒன்று அஜ்ஞாத சுகிருத்தை தோற்றுவித்தலான உபகாரங்கள். அஜ்ஞாத சுகிருத், நமக்கே தெரியாமல் ஒரு சுகிருத் விசேஷமானது ஏற்படும். அதுதான் அஜ்ஞாத சுகிருத் விசேஷம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அஜ்ஞாத சுகிருத்தை தோற்றுவித்தல் அப்படியே போயிட்டே இருக்கும். நமக்கே தெரியாமல் நமக்கு நல்லது நடக்காது. ஸ்பஷ்டமா இது நடக்கும் என்று தெரிந்து நாம காரியங்களை பார்க்கறது இல்லை. யாதிருச்சிகமான சுகிருத் விசேஷங்கள், எதிர்ச்சா சுகிருத் அப்படின்ற சுவாமி தேசிகனே எம்பெருமான் நிருசிம்மனை பத்தி சொல்லும்போது, அப்படி அஜ்ஞாத சுகிருத்தை தோற்றுவித்தலான உபகாரம் முதல் உபகாரம். அதே மாதிரி தண்டித்தலாகிய சிக்ஷாரூபமான உபகாரங்கள். சிக்ஷாரூபமான உபகாரங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒவ்வொரு உபகாரம் நாம தப்பு பண்ணால் நமக்கான சிக்ஷணமானது கிடைக்கிறது. பக்தனா இருந்தால் அதற்கேற்றா போல சிக்ஷணம், பிரபன்னனா இருந்தால் அதற்கேற்றா போல் சிக்ஷணம் என்பது போல சிக்ஷணங்கள் ஸ்பஷ்டமாக கிடைக்கிறது நமக்கு. அதனால சிக்ஷணம் என்று சொல்லக்கூடியதான உபகாரங்கள். அடுத்தது மோக்ஷோபாயத்துல நம்மளை கொண்டு போய் சேர்க்கும் வரையிலான பல உபகாரங்கள். மோக்ஷ உபாயம் 2, பக்தி பிரபத்தி என்பதாக 2 விதமான மோக்ஷ உபாயங்கள் சொல்லப்படுகின்றன. இந்த மோக்ஷ உபாயமா இருக்கக்கூடியதான ஒவ்வொன்றையும் எதெல்லாம் சொல்ல முடியுமோ பிரதி ஒரு உபாயத்தையும் காண்பித்து அந்த ஒவ்வொரு உபாயத்துக்கும்
நம்மளை கொண்டு போய் அதுல நமக்கு பக்தியை மூட்டி அல்லது நாம் பிரபத்தி செய்து கொள்ளக்கூடியதான ஒரு எண்ணத்தை நமக்கு வளர்த்து ஆச்சாரியன் சன்னிதானத்திலே சென்று பிரபத்தியை செய்து கொண்டு அது உக்தி நிஷ்டையோ ஆச்சாரிய நிஷ்டையோ ஸ்வனிஷ்டையோ ஏதோ ஒரு விதத்துல நாம் பிரபத்தியை செய்து கொள்ளும்படியாக ஒரு எண்ணத்தை கொடுத்து அப்படி பல உபகாரங்களை பெருமாள் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். இது பூர்வோபகார பரம்பராதிகாரம் அப்படின்னு சொல்லப்படுறது. அடுத்தபடியாக சாதனாதிகாரம் அப்படின்னு சொல்றோம். சாதனாதிகாரத்துல சாத்தியோபாயமா இருக்கக்கூடியதை ஏற்றுக்கொள்ளுதல். சாத்தியோபாயம் அப்படின்னால் சாத்தியம் என்பது பக்தி பிரபத்தி, சாதனம் என்பது பக்தி, சாத்திய பக்தி சாதன பக்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சாத்தியம் என்பது இந்த இடத்துல எம்பெருமானை அடைதல் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ எம்பெருமானை அடைதல் பிராபியஸ்ய பிரம்மனோ ரூபம், அந்த அடையப்பட வேண்டியவனாக இருக்கக்கூடிய பரபிரம்மத்தை பற்றி முழுதாக தெரிந்து கொள்ளுதல். அது சம்பந்தமா வரக்கூடியதான 5 உபகாரங்கள். பக்தி பண்றோம் அல்லது பிரபத்தி பண்றோம். பக்தியா பரமயா வாபி அப்படின்னு சொல்றான். பக்தி பண்றோம் அல்லது பிரபத்தி பண்றோம். அந்த பக்தனோ அல்லது பிரபன்னனோ இங்க இருக்கக்கூடிய வரையில செய்யக்கூடியதான உபகாரங்கள். பெருமாள் என்ன பண்றான், நான் பிரபத்தி பண்ணிட்டேன். பிரபத்தி செய்து கொண்ட பிறகு இங்க இருக்கக்கூடிய காலம் வரை நமக்கு உபகாரங்கள் தேவைப்படுறது. என்னால் வந்து கூடுமோ அப்படின்னு நான் உட்கார்ந்து இருக்கேன். எனக்கு ஏற்றா போல ஜீவனம் இருக்கணும். அப்போ வெறுமையும் இருக்க முடியாது. ஏதோ ஒரு காரியங்கள்ல நான் ஈடுபட்டு கொண்டேதான் இருக்கணும். அப்ப ஈடுபடக்கூடியதான காரியங்கள் எப்படி இருக்கணும்? எனக்கு அனர்த்தத்தை விளைவிக்கக்கூடிய காரியங்களா இருக்கக்கூடாது. அப்ப எனக்கு சுகிருத் விசேஷங்களை கொடுக்கக்கூடியதான காரியங்களா இருக்கும். எனக்கு சுகிருத் விசேஷங்களை கொடுக்கக்கூடியதான காரியங்களை யார் ஏற்படுத்தி கொடுப்பார்? பெருமாள் ஏற்படுத்தி கொடுப்பார். அது அவருடைய உபகாரம். அதே மாதிரி மோட்சோபாயத்தை எவனொருவன் செய்து முடித்தானோ ஏதத் தேகாவசானே மாம் துவத்பாதம் பிராபயஸ்வயம் அப்படின்னு இருக்கு. நாம தினம் சொல்லிட்டு இருக்கோம். அப்போ மோட்சோபாயத்தை செய்து முடித்தவனுக்கு சரீரம் விடும் பொழுது, ஏன்னா ஏத்த தேகாவசானே இல்லையா, திருப்தன் ஆர்த்தன் அப்படின்னு 2 பேரு. ஆர்த்தன் விஷயத்துல நமக்கு இப்ப தேவையில்லை. ஏன்னா அவன் தான் ஆர்த்த ஸ்வரத்திலே கூப்பிடும் அளவிலே நான் இல்லையா பகவத் விஷயத்துல அவாவரச்சூழ் அப்படின்னு சொல்றோம். அதனால அவன் எப்படி இருந்தாலும் எம்பெருமான் திருவடியை அடைய போகின்றான். ஏன்னா அவர் தான் ஆதலால் பிறவி வேண்டேன் அப்படின்னு சொல்றாரு. வேதம் 100 பிராயம் 100 இப்படி எல்லாம் சொல்லி பசி மூப்பு பிணி துன்பம் இப்படிலாம் பிரித்து காட்டி ஆழ்வார் ஆதலால் பிறவி வேண்டேன் அப்படின்னு சொல்றார். அதனால அவன் பிறவியே வேண்டாம், இதானியும் மோக்ஷா அபேட்சதே அப்படின்னு அவன் அங்க போயிடுறான். ஆனால் திருப்தன் இருக்கானே, ஏதத் தேகாவசானே மாம் தொத்பாதம் பிராபயஸ்வயம் அப்படின்னு என்னைக்கு தேகம் விழும் வரையிலும் இந்த லோகத்துல இருந்து கொண்டு பகவானுக்கு கைங்கரியங்களை செய்து கொண்டு இருக்கும்படியான ஒரு பிராப்தத்தை அவன் பெறுகிறான். இப்ப இங்க இருக்கக்கூடிய காலம் வரையில் அப்படின்னால் அந்த காலம் வரையிலும்
நம்முடைய புத்தி எம்பெருமான் விஷயக்க சிந்தனையில மட்டுமே இருக்கும். அப்படி எம்பெருமான் விஷயக்க சிந்தனையில இருக்கணும் அப்படின்னால் நம்முடைய கர்மா அதற்கு ஏற்றா போல இருக்கணும். நம்முடைய கர்மா என பிராரப்த கர்மாக்கள் பலன் கொடுக்க தொடங்கும். பிரபத்தி செய்து கொண்டால் பிராரப்த கர்மாக்கள் பலனை கொடுக்க ஆரம்பித்த கர்மாக்கள் நமக்கு பலனை கொடுத்துதான் தீரும். அப்போ இங்க இருக்கக்கூடிய நாள் வரையிலும் அபுத்தி பூர்வகமா பண்ணக்கூடிய தப்புக்கள், புத்தி பூர்வகமாகவே சில பேர் பண்ணக்கூடியதான தப்புகள், இப்போ இதெல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் எப்படியும் முன்னாடியே பார்த்தோம், தண்டித்தலாகிய சிக்ஷாரூபமான உபகாரம் அப்படின்னு பார்த்தோம். அப்போ சிக்ஷாரூபமான உபகாரத்தையும் அவர் செய்து சரீரம் விடும் பொழுது பலவிதமான உபகாரங்களையும் நமக்காக செய்கிறார். இந்த கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அப்படின்ற பாசுரத்திற்கு சுவாபதேச வியாக்கியானங்களை பார்க்கும் பொழுது பெரியவாள் சதம் மாலாஹஸ்தாக சதம் ஹஞ்சனஹஸ்தாக அப்படின்லாம் வியாக்கியானம் பண்ணி ரொம்ப அழகாகவே காட்டுறார். இப்போ மோக்ஷோபாயத்தை செய்து முடித்தவனுக்கு சரீரம் விடும் வரையிலும் பண்ணக்கூடியதான பல உபகாரங்கள் இங்கு காட்டப்படுகின்றன. அடுத்தது நெறியானாதிகாரம் அப்படின்னு 3வது அதிகாரம் உபகார சங்கிரகம். இந்த மோக்ஷோபாயத்தை செய்து முடித்தவனுக்கு சரீரத்திலிருந்து புறப்பட்ட பிறகு பண்ணக்கூடியதான உபகாரங்கள், அதாவது விரஜா நதிக்கரையை அடையிற வரைக்கும், அடைந்த பிறகு ஸ்ரீவைகுண்டத்திற்கு சென்று குணாஷ்டக ஆவிர்பாவனாக மாறும் வரை செய்யக்கூடியதான பல உபகாரங்களையும் இந்த நிர்யாணாதிகாரத்துல சொல்றார் எம்பெருமான சுவாமி தேசிகன். போன அதிகாரத்துல சொன்ன இல்லையா, சதம் மாலாஹஸ்தாக சதம் அஞ்சனஹஸ்தாகனு இந்த சரீரத்தை விட்டு வெளிக்கிளம்பியவன் அப்ரம்பூத்வா மேகோபவதி அப்படின்லாம் ஆரம்பிச்சு அர்ச்சித்து ஆஹா அப்படின்னு சந்திரலோகம் சூரியலோகம் இப்படின்னு ஒவ்வொரு லோகமாக அவன் செல்கின்றான். ஆங்காங்கு லோகங்களுக்கு சென்று அந்தந்த லோகங்களிலே அவன் செய்த கர்மாக்களுக்கு அனுகுணமாக ஆங்காங்கே கர்மாக்கள் இல்லை க்ஷமிக்கணும், ஆங்காங்கே அவன் பண்ணக்கூடியதான ஒவ்வொரு சத்காரங்களையும் ஏற்றுக்கொண்டு சத்காரங்களை பெற்றவன் புராணாதிகள்ல சொல்லியிருக்கிறபடி ஸ்ருதி வாக்கியங்கள் சொல்றபடியும் அவன் மேல் நோக்கி செல்கின்றான். இப்போ எம்பெருமான் அவனுக்கு ஆதிவாகிகர்கள் போன்றோர்களை கொண்டு பல உபகாரங்களை செய்கிறார். இதெல்லாமே ஸ்ரீபாஷ்யத்துல 4வது அத்தியாயத்துல 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இவைகள்ல மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அது எல்லாமே நெறியான அதிகாரத்துல காட்டப்படுகின்றது. இந்த பொய் நின்ற ஞானமும் அப்படின்னு ஒரு திருவிருத்த பாட்டு இருக்கு. அதுல நம்மாழ்வார் என்ன பண்றார், அந்த ஜீவனுக்கு எம்பெருமான் பண்ணக்கூடியதான பல உபகாரங்களை இந்த இடத்துல பாசுரத்துல சாதிக்கிறார். அது எல்லாத்தையுமே சுவாமி தேசிகன் இந்த நெறியான அதிகாரத்துல மிக தெளிவாக எடுத்து காட்டுகின்றார். இதுக்கு இந்த 3 விஷயங்கள், இந்த 3 அதிகாரங்கள் இந்த உபகார சங்கிரகத்துல தெளிவாக கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. உபகார சங்கிரகம் அப்படின்றது ரகசியத்தினுடைய பெயர். பூர்வோபகார பரம்பராதிகாரம், சாதனாதிகாரம், நிர்யாணாதிகாரம் அப்படின்றது இந்த உபகார சங்கிரகத்தில் இருக்கக்கூடியதான விபாகங்கள். இந்த உபகார சங்கிரகம் என்கின்றதான சில்லறை ரகசியத்துல 3 விபாகங்கள் இருக்கு. அதுதான் பூர்வோபகார பரம்பராதிகாரம், சாதனாதிகாரம்,
நிர்யாணாதிகாரம் என்பதாக பிரித்திருக்கிறார். இந்த முதல் பாசுரம் வரைக்கும் அடியன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். திருப்பியும் அடியன் அந்த விஷயத்தை இங்க விவரிக்கிறேன். அந்தமிலா பேரின்பம் அருந்த ஏற்கும் அடியோமை அறிவுடனே என்றும் காத்து முந்தைவினை நிறைவழியில் ஒழுகாதெம்மை முன்னிலையாம் தேசிகர்த்தம் முன்னே சேர்த்து மந்திரமும் மந்திரத்தின் வழியும் காட்டி வழிப்படுத்தி வானேற்றி அடிமை கொள்ள தந்தையன நின்ற தனி திருமால் தாளில் தலை வைத்தோம் சடகோபன் அருளினாலே. அண்டமிலா பேரின்பம் அருந்தையர்க்கும் அடியோமை அறிவுடனே என்றும் காத்து முந்தைவினை நிறைவழியில் ஒழுகாதெம்மை முன்னிலையாம் தேசிகர்த்தம் முன்னே சேர்த்து மந்திரமும் மந்திரத்தின் வழியும் காட்டி வாழ்படுத்தி வானேற்றி அடிமை கொள்ள தந்தையன நின்ற தனி திருமால் தாளில் தலை வைத்தோம் சடகோபன் அருளினாலே. இந்த பொய் நின்ற ஞானமும் அப்படின்ற பாசுரம் இருக்கு இல்லையா, அந்த பாசுரத்துடைய அர்த்தங்களை அப்படியே தெரிவிக்கிறார் சுவாமி தேசிகன் இந்த இடத்துல. அந்தமிலா பேரின்பம், சிற்றின்பம் பேரின்பம் அப்படின்னு சொல்றோம். ஆத்யந்தம் இல்லா பேரின்பம்னு அர்த்தம். அந்தமில்லான்னா ஆதியும் கிடையாதுன்னு அர்த்தம். ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, அப்படிப்பட்டதான ஒரு பேரின்பம். அப்ப அந்த பேரின்பத்தை காட்டிலும் லோகத்துல கிடைக்கக்கூடியதான மற்ற இன்பங்கள் எல்லாமே சிற்றின்பங்கள். அது எப்பேற்பட்ட இன்பங்களா இருந்தாலும் சரி, அதுக்கு ஆத்யந்தம் உண்டுன்னு அர்த்தம். அதனால்தான் அந்தமிலா பேரின்பம். அளவற்றதான பரிமிதமா இருக்கக்கூடிய ஆனந்தம். இதுவரையில் நாம் எப்பேற்பட்ட ஒரு ஆனந்தத்தை அனுபவித்திருந்தாலும் அந்த ஆனந்தம் எல்லாமே பரிமிதமான ஆனந்தம். இந்த ஆனந்தம் எல்லாமே ஒரு பரிமிதமான ஆனந்தம். ஆனால் இந்த ஆனந்தம் இருக்கே ஒரு அளவற்ற ஒரு ஆனந்தம், மிகப்பெரிய ஒரு ஆனந்தம். அந்தமிலா பேரின்பம், அளவற்றதான ஒரு பெரிய மோட்சத்தை அருந்த ஏற்கும் அடியோமை, அனுபவிப்பதற்கு ஏற்றதாக இருக்கக்கூடியவர்கள் அடியோங்கள். நாங்க தயாரா இருக்கோம்னு அர்த்தம். எப்படி நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொல்றோமோ, அது மாதிரி அந்தமிலா பேரின்பம் அருந்த ஏற்கும் அடியோமை. அடியோம் அப்படின்னால் நாங்கள் அப்படின்னு அர்த்தம். அடியோமை அப்படின்னால் எங்களை அப்படின்னு அர்த்தம். தித்தியா ஏகவச்சனம். அப்ப அடியோமை இப்படிப்பட்டதான எங்களை. எப்படிப்பட்டதான எங்களை? மோக்ஷோபாயத்தை அனுபவிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடியதான எங்களை. அப்போ மோட்சத்தை அனுபவிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள், அதாவது மோட்சானந்தத்தை அனுபவிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னால் அனைத்து விதமான ஞானத்தையும் ஒருங்கே பெற்றவர்னு அர்த்தம். சொரூப ஞானத்தை நன்றாக பெற்றவர். எதை பெற வேண்டுமோ அந்த ஞானத்தை நன்றாக பெற்றவர். அதனாலதான் மோட்சானந்தத்தை அனுபவிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடியவர். எது? பிராப்திய பிரம்மனோ ரூபம், பிராப்துஷ்ட பிரத்யேகாத்மனா, பிராப்தி உபாயம், பிராப்தி பலம், பிராப்தி விரோதி என்பதாக அனைத்தையுமே அறிந்தவர். அவரால் மட்டும்தான் மோட்சானந்தத்தை அனுபவிப்பதற்கு தயாராக இருக்க முடியும். அவர் மட்டும்தான் முடியும். இல்லைன்னா மோட்சானந்தத்தை அனுபவிப்பதற்கு தயாராக இருப்பார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆகையினால அந்தமிலா பேரின்பம் அருந்த ஏற்கும் அடியோமை, அனுபவிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடியதான எங்களை, எம்மை என்றும் அறிவுடனே காத்து எப்பொழுதும் நம்மை ரட்சித்துக் கொண்டே இருக்கார். ரட்சக சுபாவம் இதான். அவன் என்னை காப்பாற்றுகின்றான், அவன் என்னை காப்பாற்றுவான்
அப்படின்ற ஞானம் இருக்கு. எனக்கு யாருடைய ஒரு சம்பந்தமும் தேவையில்லை. உன் சம்பந்தம் இருந்தால் त्वयि प्रवृत्ते मम किं प्रयासै त्वय्य प्रवृत्ते मम किं प्रयासै நீ இருந்தால் எனக்கு யாருடைய ரட்சணம் அப்படின்றது தேவையே இல்லை. அப்போ என்னை ரட்சிக்கிறாய், எப்படி ரட்சிக்கிறாய்? அறிவுடனே. எப்படி ரட்சிக்கிறார்? அறிவுடனே தர்மபூத ஞானத்தோடு அர்த்தம். எப்பொழுதும் நித்தியமாக இருக்கக்கூடிய தர்மபூத ஞானத்தோடு ரட்சித்து. தர்மபூத ஞானம் என்பது பெருமாளுக்கு இருக்கின்றது, பிரம்மத்திற்கு இருக்கின்றது. அத்வைதிகள் கண்டனம். தர்மபூத ஞானம் பிரம்மத்திற்கு கிடையாது அப்படின்னு அவர்கள் சொல்லும் பொழுது, இங்க சுவாமி தேசிகன் ஆரம்பத்திலே என்ன பண்றார்? அடியோமை அறிவுடனே என்றும் காத்து. அப்ப நித்தியமாக இருக்கக்கூடியதான இந்த தர்மபூத ஞானம், இப்ப எம்பெருமானை விட்டு பிரியாததான தர்மஜானம், தர்மபூத ஞானம், இந்த இரண்டையும் ஏற்றுக்கொண்டு அப்படின்னு அர்த்தம். அப்ப நித்தியமான தர்மபூத ஞானத்தோட ரட்சித்து முந்தை நிறை வினைவழியில் ஒழுகாது எம்மை. எம்மை எங்களை அப்படின்னு அர்த்தம். எங்களை முந்தை நிறை வினை வழியில் ஒழுகாது, கர்மாக்கள்ல விழுந்து விடாமல் அப்படின்னு அர்த்தம். முந்தை நிறை அப்படின்னா முன்னாடினா அனாதிகாலமாக வரக்கூடியதான கர்மாக்கள். அனாதிகாலமாக வரக்கூடியதான இந்த கர்மாக்கள்ல இந்த கர்மான்ற ஒரு பிரவாகத்துல அடிச்சுட்டு போயிடாம, வேற வழி இல்லை, ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லை, அன்றே புகலிடம் என்று உணர்ந்தவர் காட்ட, ஒருவனே புகலிடம் என்று உணர்ந்தவர் காட்ட அன்றே அடைக்கலம் தந்த நம் அத்திகிரி திருமால் அப்படின்னாரு. ஒன்றே புகலிடம், எம்பெருமான் திருவடியே புகலிடம் அப்படின்னு இருக்கணும். அப்படிதான். என்னதான் அப்படி இருந்தாலும் கூட இந்த கர்மா என்ன பண்றது? நம்மளை அந்த காரியத்திலிருந்து வழுக்கி விழச் செய்கிறது. அத மாதிரி வழுக்கி விழாதபடி எங்களை ரட்சித்து முன்னிலையாம் தேசிகர் தம் முன்னே சேர்த்து, அதுவும் முன்னிலையாம் முதல் ஸ்தானத்துல இருக்கக்கூடியதான தேசிகர், முந்தைவினை நிறைவழியில் ஒழுகாதெம்மை முன்னிலையாம் தேசிகர் தம் முன்னே சேர்த்து. அப்போ முதல் ஸ்தானத்துல இருக்கக்கூடியதான தம் முன்னே சேர்த்து ஆச்சாரியர் பக்கல்ல கொண்டு போய் சேர்த்து. பெருமாள் எவ்வளவு உபகாரம் பண்றான் பாருங்க. கர்மாக்கள் எப்படியோ இருக்கு. ஒரு ஒரு பழைய பாட்டு இருக்காது, கரண்ட் ஆஃபா? ஒரு பழைய பாட்டு இருக்காது, இந்த கண் போன போக்கிலே கால் போகலாமா அப்படின்னு. இவர் போல யார் என்று ஊர் போற்ற வேண்டும் அப்படின்னு வரும். இப்போ கர்மாக்கள் என்னதான் நம்மளை வழிக்கு விழச் செய்தாலும், நாம் நம்முடைய புண்ணிய கர்மாக்களுடைய ஒரு வாசனையினால ஆச்சாரியன் பக்கல்ல சேர்றோம். ஆச்சாரியனுடைய கட்டாட்சம் நம்ம மேல விழுறது. ஆச்சாரியன் கட்டாட்சம் விழுந்ததுன்னா நாம எங்கேயோ போறோம், எப்படியோ இருக்கோம், எப்பேற்பட்ட ஒரு விசேஷங்கள் கிடைக்கிறது. அந்த மாதிரி இந்த அனாதி காலமாக வரக்கூடியதான ஒரு கர்மாக்கள் கர்ம பிரவாகத்துல மூழ்கடிச்சுன்னு போகாம நம்மளை கொண்டு போய் ஒரு ஆச்சாரியன் பக்கல்ல சேர்த்து மந்திரமும் மந்திரத்தின் வழியும் காட்டி. மந்திரம்னா திருமந்திரம், மந்திரத்தினுடைய வழி அப்படின்னால்
அந்த மந்திரத்தின் மூலமாக சொல்லப்படக்கூடியதான பிரபத்தி அப்படின்ற உபாயத்தையும் நமக்கு உபதேசம் பண்ணி, இதான் மந்திரம் அப்படின்னு சொன்னால் அதோட விட்டுருவோமா? மந்திரம் இருக்கு, அஷ்டாட்சரம் இருக்கு. அந்த மந்திரத்தை சொன்னால் நாம் அப்படியே நிறுத்திடுவோமா? நிறுத்த மாட்டோம். அடுத்தபடி மந்திரத்தினுடைய அர்த்தத்தையும் சொல்லி, மந்திரத்தின் வழியும் காட்டி, வழிப்படுத்தி. உபாயம் ரெண்டு விதம், பக்தி பிரபத்தி என்பதாக உபாயம் ரெண்டு விதம். எனக்கு எண்ணம் பக்தி மார்க்கத்துல செல்ல வேண்டும் என்பதாக எனக்கு எண்ணம். ஆனால் பக்தி மார்க்கத்துல என்னால செல்ல முடியாது. ஏன் அப்படின்னால், பக்தி மார்க்கம் என்பது மிகவும் கடினமாக இருக்கக்கூடியதான ஒரு மார்க்கம். அதனால சுலபமான மார்க்கத்தை காட்டுறார். உபாயத்தையும் வழியும் காட்டி, வழிப்படுத்தி, மந்திரத்தையும் மந்திரத்தின் வழியும் காட்டி, வழிப்படுத்தி, வானேற்றி, அந்த உபாயத்தை செய்யாதே இந்த உபாயத்தை செய் அப்படின்னு காட்டுற. இந்த மார்க்கத்தை, சுலபமான மார்க்கத்தையும் காண்பித்து வாங்கேற்றி பரமபதத்துல சேர்ப்பித்து அடிமை கொள்ள, நாம பண்ணக்கூடியதான கைங்கரியத்தை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வதற்காக தந்தையென நின்ற தனி திருமால் தாளில் பெருமான் தான் தகப்பன். இப்பேற்பட்டதான மகதுபகாரத்தை பண்றான. இந்த மாதிரியான ஒரு மகதுபகாரத்தை அவர் செய்கின்றபடியினால் தகப்பன் என்னும் ஸ்தானத்திலே அவன் இருக்கிறான். மாதா தேவி தொமசி பகவான் வாசுதேவ பிதாமேன்னார் சுவாமி. அப்போ எம்பெருமான் நமக்கு தகப்பனாக இருந்து கொண்டு நம்மை வழிநடத்தி செல்கின்றான். அப்படிப்பட்டதாக தகப்பனாக இருக்கக்கூடியதான எம்பெருமானுடைய திருவடி தாள்களிலே என்னுடைய புத்தி முழுசா இருக்கு. ஸ்ரீபாஷ்யத்துல சொன்னார் இல்லையா, பௌத்தமோ பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபான்னு. அப்படிப்பட்டதான பக்தி ரூபாபன்னமான ஞானமானது எம்பெருமானத்திலே சிறந்ததாக விளங்கட்டும். எம்பெருமான் திருவடிகள்ல சடகோபன் அருளினாலே தலை வைத்தோம். அப்ப நம்மாழ்வார் இப்படிப்பட்ட பாசுரங்களை நமக்காக பாடி கொடுத்ததற்காக அவருடைய அருள் பெற்று அந்த அருளின் மூலமாக எம்பெருமான் திருவடிகளிலே தலை வைத்தோம். ஆழ்வார் பாசுரம் தான் இதுக்கு முக்கியம். பொய் நின்ற ஞானமா என்ற பாசுரம் தான் முக்கியம். அந்த பாசுரத்தை அப்படியே காண்பிக்கிறார். அந்த பாசுரத்தினுடைய அர்த்தங்கள் அப்படியே பட்டியலிட்டு காட்டுறார், ஒவ்வொரு விபாகமா காட்டுறார். அப்போ முதல்லயே சொல்லிவிடுறார் அந்த விஷயத்தையும், சடகோபன் அருளினாலே தலை வைத்தோம். இப்ப நம்மாழ்வார் நமக்கு காட்டிய வழியிலே சென்று அவருடைய அனுகிரகத்தை பெற்று அதன் மூலமாக எம்பெருமான் திருவடிகளை பற்றி கொள்கின்றோம் அப்படின்னு சொன்னார் இந்த இடத்துல. இதுதான் இங்க இந்த பாசுரத்துல சொல்லக்கூடியதான விஷயம். அண்டமெலா பேரின்பம் அருந்த ஏற்கும் அடியோமை அறிவுடனே என்றும் காத்து முன்னைவனை நிறைவழியில் ஒழுகாதெம்மை முன்னிலையாம் தேசிகர்த்தம் முன்னே சேர்த்து மந்திரமும் மந்திரத்தின் வழியும் காட்டி வழிப்படுத்தி வானேற்றி அடிமை கொள்ள தந்தையரன் என்ற தனித்திருமால் தாளில் தலை வைத்தோம் சடகோபன் அருளினாலே. இதோட இந்த காலக்ஷேபத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம் அடுத்த பாகம். பரமஹிதத்தினுடைய விளக்கம் என்னன்னு பார்க்கலாம். பங்கி பங்கி நம்ம பார்த்துட்டே போலாம், ஒவ்வொரு பங்கியினுடைய அர்த்தத்தையும். திங்கள் செவ்வாய் 2 நாள் இந்த காலக்ஷேபம் இருக்கும். அவசியம் எல்லாம் ஏதோ கலந்து அடியன் அனுகிரகம் பண்ணோன்றதை பிரார்த்திச்சுட்டு இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.